ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி என்னுடைய 20வது நோன்பு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சஹர் டு இஃப்தார் தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சஹர்லேருந்து எடுக்க முடியல. 2 டேஸாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல. நான் வந்து டெய்லி உங்களுக்கு விலாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னால் வந்து சுத்தமாக எடுக்கவே முடியல. ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ பிபி வந்து ரொம்ப லோ ஆனதுனால என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஸோ அதனாலேயே வந்து இன்றைக்காச்சும் ஒரு விலாக் கொடுத்துடணும் அப்படின்றதுனால நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுப்பை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா 4 வேலை எக்ஸ்ட்ரா பார்க்குறதா வரும். ஸோ கிச்சனில் இந்த மாதிரி ஊற வச்சுருந்த வடை மாவு எல்லாமே. ஸோ வடைக்கான பொருட்கள் எல்லாம் நம்ம மதியமே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை, வெங்காய பக்கோடா, சிக்கன் ரோல், சிக்கன் கட்லட், சிக்கன் நூடுல்ஸ் கட்லட், இது தான் செய்ய போகிறேன். வடைக்கு அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பந்து மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வடை வந்து நல்லா பஃபியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஷிஃப்ட்டு அரைச்சி முடிச்சாச்சு. 2வது ஷிஃப்ட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த ரோல்ஸ் எல்லாமே சிக்கன் ரோல் செய்கிறதுக்கான இந்த ஸ்வீட்ஸ் வந்து ரோல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சாதான் நமக்கு சில்னஸ் போகும். இந்த வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டு, இது எதுக்காக வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடை மாவுக்கு தான் வெங்காயம். இந்த சாப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாப்பர் இருந்ததுனால எனக்கு எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா பொடிசாக நறுக்கி கொடுத்துடுது. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு அரை வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக வெங்காயம் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அரை வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். முழுமையான ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு, இது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம இந்த மாவை உடனே கலந்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கலந்து வைக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி விடாது. ஸோ இப்போ சிக்கன் ரோல் செய்கிறதுக்காக சிக்கன் வந்து அவிச்சு எடுக்க போகிறேன். இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக இது ஸ்டீமரில் வச்சுருக்கேன். நான் வந்து சிக்கன் கட்லட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நூடுல்ஸ் கட்லட். ஸோ அதை தான் செய்ய போகிறேன். அதுக்காக இந்த பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் டிமார்ட்டில். ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ரவாவில் செஞ்சதுனால அவ்வளோ ஸ்டிக்கியாக நல்லாவும் இருக்குது. செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ஸ்டிக்கியாக நல்லா நீட்னஸாக இருக்குது. ஸோ நான் இது கூட கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஸ்டிக்கியாக கிடைக்கும். இது நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு மூடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய பக்கோடா செய்கிறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காய பக்கோடா செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு சைடிஷ் வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். மயானோஸ் அப்படி இல்லைன்னா கெச்சப், இது 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கையால் பரட்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக வந்து கடல மாவு, இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சமாக அடிஷ்னல் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பரட்டி எடுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வறுக்கும் போது நல்லா இருக்காது, பொரிக்கும் போது. ஸோ அதனால் லைட்டாக வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி
இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஸ்டிக்கியான சூப்பரான நூடுல்ஸ் வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரவா நூடுல்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் சிக்கனும் நல்லா ஸ்டீம் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற விடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஸ்டிக்கியாக கிடைக்கும். கொஞ்சம் கூல் வாட்டர் போட்டு ஆற விட்டுடுங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. மசாலா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ அதை மசாலா அரைக்கும் போது தேங்காய் பூ வந்து தேங்காய்க்குள்ளே இருந்தது. அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவள் வந்து நோன்பு இன்னைக்கு. ஸோ அதனால் நோன்பு முடிச்சுட்டு அவள் சாப்பிட்டுப்பா. ஸோ தனியாக எடுத்து வச்சாச்சு. மசாலா வீட்டில் சுத்தமாகவே இல்லை. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு விழுது மசாலா எல்லாமே அரைச்சி வச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொரியல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கஞ்சிக்கு கண்டிப்பாக பொரியல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவருக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ செஞ்சு வச்சாச்சு. இன்றைக்கி வெஜிடபிள் குருமா தான் செஞ்சுருக்கேன். அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கையால் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மேனேஜ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஓரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் செய்யும்போது டேஸ்ட் கொடுக்கும். இது கூட நூடுல்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து சில பொருட்கள் வந்து மசாலா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னமும் கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோ. இதில் அரை உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணணும். ஆனால் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடல மாவு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம வடை மாவு மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். ஸோ நானும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 3 மணி 4 மணி போலவே கிச்சனுக்கு வந்துடுவேன். இந்த வேலைகளெல்லாம் ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு கரெக்டாக இஃப்தார் டைம் வந்துடும் எனக்கு. ஸோ இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி போட்டுக்கிறேன். இந்த முட்டை வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்லெட்காக தான். நம்ம முட்டையில் பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா கட்லெட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ரோல் வந்து உள்ளே நல்லா செட் ஆகி வந்துருச்சு. சில்னஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஷீட்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷீட்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த ஷீட்ஸ்குள்ளே நம்ம சிக்கன் ரோல் வந்து சிக்கன் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரோல் வந்து இது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா அது டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்குது. ஸோ ரோல் வந்து நல்லா ஆகுது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணியிருக்கேன். நம்ம ஒன்று ரோல் வந்து செஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது கொஞ்சம் செட் ஆகி வரத்துக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா ரோலும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி எங்கள் கடையில் இருக்கிற ரஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எது வந்து நமக்கு அரைப்படலையோ அது வந்து திரும்பியும் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து தினம் புது ஆயில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது. நம்ம பொரிச்ச எண்ணெயை நம்ம பொரிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் ஒரு முறை வந்து முட்டையில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக தான் இருக்கும், ஸ்பைஸியாக இருக்காது. ஏன்னா நாள் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறதுனால நம்ம ரொம்ப எடுத்த உடனே ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது. இப்போது எல்லாமே வந்து செட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ வடை மாவு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கூட இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ நேரம் அவங்க கடையில் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க.
நான் ஒரு பக்கம் வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து டைம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இன்னும் வந்து 1/4 மணி நேரம் தான் இருக்குது நமக்கு டைமு. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே வந்து முடிச்சே ஆகணும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து தஸ்தர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒன்று கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நமக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாருமே வந்து துவா செய்யணும். ஸோ துவா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இஃப்தார் டைம் வந்து வரும். அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து நோன்பு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்புறமா வந்து தொழுது முடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து என்னென்ன நம்ம செய்யணும் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் டே சஹருக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் யோசிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய இஃப்தார் வந்து போச்சு, 20 இஃப்தார். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. என்னுடைய சேனல் எப்படி இருந்தது, இந்த இஃப்தார் விலாக் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நல்லா ஹோப்பாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பிளேட்டாக நான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சாப்பிடுவேன். ஸோ எல்லாருமே வந்து நோன்பு வச்சுருக்காங்க. என்னுடைய பிள்ளைங்க, ஹஸ்பண்டு, நான் எல்லாருமே நோன்பு வச்சுருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி தான் எங்களுடைய இஃப்தார் வந்து போச்சு. யாரெல்லாம் இஃப்தாருக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு ஏதாச்சும் ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுவீங்க, அதுவும் இல்லாமல் கஞ்சியில் யாரெல்லாம் காரா பூந்தி போட்டு சாப்பிடுவீங்க, இதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் பள்ளி வாசலில் போடுற கஞ்சி. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாரெல்லாம் பள்ளி வாசலில் கஞ்சி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.